ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் விடுதலையை கொடுக்க வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் விடுதலையை கொடுக்க வரவில்லை. ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமான மீட்பு இயேசு கிறிஸ்துவே. இதை நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, சத்தியம் அதுதான். தேவன் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பு கிறிஸ்துவின் மூலமே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமே அந்த ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் திட்டம் கிறிஸ்துவே. ரட்சிக்கப்படும்படிக்கு பூமியின் மீதெங்கும் இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இதுதான் சத்தியம். எல்லாருக்குமே கடவுள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடவுள் இல்லை என்று நம்பலாம், வஞ்சிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் அநேகர் நமக்கு மேல ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். எப்படியாவது இந்த உலகத்திற்கு பின்பு, இந்த வாழ்வுக்கு பின்பு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வாழ்வில் நாம் தேவனோடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அந்த கடவுளிடத்தில் செல்வதற்கு பல வழிகளை மனிதர்கள் தேடுகிறார்கள். அதில் இயேசுவும் ஒரு வழி என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, இயேசு மாத்திரமே வழி என்று சத்தியம் சொல்லுகிறது. அவர் நானும் ஒரு வழி என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, நானே வழி என்று சொல்லுகிறார். இயேசு என்ற நாமமே அல்லாமல் பூமியின் மீதெங்கும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்ற நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன். ஹல்லேலூயா.